தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகைக்கும் அக்கட்சியின் தேசிய தலைவர் ராகுல் காந்திக்கும் இடையே நிலவி வரும் பனிப்போர் தற்போது தமிழக அரசியலில் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இந்த விரிசலுக்கு பின்னால் இருக்கும் மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது ராகுல் காந்தியின் மேடை பேச்சுக்களை செல்வ பெருந்தகை மொழிபெயர்த்த விதம்தான். ராகுல் காந்தி மிக ஆக்ரோஷமாகவும் உணர்ச்சிகரமாகவும் முன்வைக்கும் தேசிய அளவிலான அரசியலை செல்வ பெருந்தகை மொழிபெயர்க்கும் போது அதன் வீரியம் குறைவாகவும் பல இடங்களில் ராகுல் சொல்ல வந்த கருத்தின் ஆழம் சிதைக்கப்படுவதாகவும் டெல்லி மேலிடத்திற்கு புகார்கள் பறந்தன. குறிப்பாக மொழிபெயர்ப்பு தவற்றால் கட்சியின் கொள்கை விளக்கங்கள் மக்களிடம் சரியாக சென்றடையவில்லை என்பதில் ராகுல் காந்தி மிகுந்த வருத்தத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனுடன் திமுகவுடனான கூட்டணி விவகாரமும் சேர்ந்து கொள்ள நிலைமை இன்னும் மோசமானது. கட்சியின் மூத்த தலைவர்கள் பலரும் தொகுதி பங்கீட்டில் பிடிவாதம் காட்ட வேண்டும் என்று நினைத்தபோது செல்வ பெருந்தகை திமுகவின் நிலைப்பாட்டிற்கு இணக்கமாக சென்றது ராகுலுக்கு அவர் மீதான கடுப்பை அதிகப்படுத்தியது. இந்த அதிருப்தியின் உச்சக்கட்டமாகவே கன்னியாகுமரியில் நடைபெற்ற ராகுல் காந்தியின் மிக முக்கியமான தேர்தல் பொதுக்கூட்டத்திற்கு தமிழக மாநில தலைவரான செல்வ பெருந்தகைக்கு முறைப்படி அழைப்பு விடுக்கப்படவில்லை. ஒரு மாநில தலைவர் கலந்து கொள்ளாமல் அந்த மாநிலத்திலேயே ராகுல் காந்தி கூட்டத்தை நடத்தியது அவர் செல்வ பெருந்தகையை முழுமையாக ஒதுக்கி வைக்க முடிவு செய்துவிட்டார் என்பதற்கான வலுவான தவறாக அரசியல் நோக்கர்களால் பார்க்கப்படுகிறது. இந்த அவமானத்தை தாழ முடியாமலும் ராகுல் காந்தியின் கோபத்திலிருந்து தப்பிக்கவும் தான் வருமான வரித்துறை சோதனை என்ற ஒரு புதிய நாடகத்தை அவர் அரங்கேற்றியதாக பலமான விமர்சனங்கள் எழுந்துள்ளன. ஐடி அதிகாரிகள் என் வீட்டிற்குள் புகுந்து விட்டார்கள், அதனால்தான் என்னால் ராகுல் பிரச்சாரத்திற்கு வர முடியவில்லை என்று அவர் சொன்ன காரணத்தை வருமான வரித்துறை ஆக்கப்பூர்வமாக மறுத்தது அவருக்கு பேரிடியாக அமைந்தது. இது ஒருபுறம் இருக்க, முன்னாள் தலைவர்களான திருநாவுக்கரசர் மற்றும் KS அழகிரி ஆகியோரிடம் KC வேணுகோபால் நடத்திய ரகசிய விசாரணை செல்வ பெருந்தகையின் அரசியல் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது. ராகுல் காந்தியின் இந்த அதீத அதிருப்தியும் அடுத்தடுத்து அம்பலமாகும் பொய் புகார்களும் சேர்ந்து சட்டசபை தேர்தல் முடிந்த கையோடு செல்வ பெருந்தகை மாற்றப்படுவதை தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டன.